தெரியல. ஒன்றுமே தூங்கியாச்சு. எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 வரும். அப்போ பாஸ் ஆக மாட்டீங்களா, ஃபெயில் ஆயிருவீங்களே? ரீ எக்ஸாம் MTT ஸ்கூல். ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்கள் 10th. a+b² ab². கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒன் வேர்டு எது எல்லாம் வெளியே இருந்து தான் வந்தது. அப்படியா? புக்கில் உள்ள மாதிரி இல்லை. அப்படியா? எவ்வளோ மார்க் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க 100க்கு? 100க்கு நான் வந்து ஒரு 50க்குள்ளே தான் வருவேன். Steered well. Use a cylindrical break was cup to drink tea. நீங்கள் எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க 100க்கு? ஒரு 400 மேலே வரும். ராஜாவின் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜாவின் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜாவின் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜாவின் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா +2 ஸ்டூடெண்ட்ஸோட இங்கிலீஷ் எக்ஸாம் ரிவ்யூ தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ரிவ்யூ கேட்கறதுக்காக நம்ம திருநெல்வேலி வந்து வந்திருக்கோம். ஸோ திருநெல்வேலிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் 12th முடிச்சுட்டு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ்க்காக தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 12th முடிச்சுட்டு எந்த காலேஜில் எங்கே சேரலாம், ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராஜாவின் பார்வை ஏதாவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பார்வைக்கு வரும். ஓகே, வாங்க போய் ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி, இன்னைக்கு என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே தெரியல. ஒன்றுமே தெரியல. தூங்கியாச்சு. எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 வரும். அப்போ பாஸ் ஆக மாட்டீங்களா, ஃபெயில் ஆயிருவீங்களே? ரீ எக்ஸாம் MTT ஸ்கூல். புரியல. MTT ஸ்கூல்ல போய் ரீ எக்ஸாம் எழுதணும். ரீ எக்ஸாம் அப்புறம் எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க? பார்த்துக்கலாம். சரி, ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது போயம் ஏதாவது சொல்லுங்கள். தெரியலங்க. போயன்னு சொன்னா சரி, என்ன எழுதுனீங்க? எதுவுமே எழுதலையா? எதுவுமே எழுதலையா? ஒண்ணுமே தெரியல. கஷ்டமா இருந்துச்சா? இந்த தம்பி ஈஸியா இருக்குன்னு சொன்னா நீ எவ்வளோ மார்க் வர? சார் சொல்லி கொடுக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி உனக்கு தம்பி ஈஸியா இருந்தது. ஈஸியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க் வரும்? 50 மார்க் வரும். முடிச்சுட்டு எங்கே காலேஜ் எங்கே ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? ராயல் சான்ஸ். பிட்டு அடிச்சு அப்போ வரலையா? அதான் அடிக்க விட மாட்டாங்க. கரெக்டாக பார்த்து எழுத முடியலையா? இன்னைக்கு என்ன எக்ஸாமு? இன்னைக்கு மேக்ஸா? இங்கிலீஷ் எக்ஸாம் 12th தானே? 10th. சரி, ஓகே, சும்மா சொல்லுங்கள். மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஈஸியாக இருந்துச்சா? எவ்வளோ மார்க்கு? 100க்கு எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 100க்கு ஒரு 99 மார்க். 99 மார்க்கா? நல்லா படிப்பீங்களா? சரி, ஏதாவது ஒரு சம் சொல்லுங்கள். கணக்கு என்ன கணக்கு? ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்கள் 10th. a+b² ab². நல்லா படி. எவ்வளோ 500க்கு எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 500க்கு ஒரு 300-350 மார்க் வரும். 350 வரும். சரி, ஓகே, நல்லா படிங்க. தம்பி, இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ்ண்ணே. இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒன் வேர்டு எது எல்லாம் வெளியே இருந்து தான் வந்தது. அப்படியா? புக்கில் உள்ள மாதிரி இல்லை. அப்படியா? எவ்வளோ மார்க் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க 100க்கு? 100க்கு நான் வந்து ஒரு 50க்குள்ளே தான் வருவேன். 50க்குள்ளே தான் வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? கதை தான் எழுத முடியுது. படிக்கிற பையன்லாம் எழுதுவோம். நம்ம அவ்வளோத்துக்குலாம் படிக்க மாட்டோம். கொஞ்சம் தான் படிப்போம். சரி, 600க்கு எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 600க்கு ஒரு 330 கிட்ட வரும். இது எல்லாம் நம்ம கதை எழுதுனா கதை எழுதலாம். ஒன் வேர்டு மட்டும்தான் டஃப்பாக இருந்தது. ஒன் வேர்டு மட்டும் தான் டஃப்பாக இருந்தது. எழுதுனா ஈஸியாக தான் இருக்குது. சரி, முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? ஸ்கூல் முடிச்சு காலேஜில் நான் 12th முடிச்சுட்டு அப்படியே போலீஸ் படிக்கலான் இருக்கேன். போலீஸ் ட்ரைனிங் பண்ணலான்னு. சரி, ஓகே. ப்ரோ, இன்னைக்கு என்ன எக்ஸாம் ப்ரோ? இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரோ. இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக? ஈஸியாக தான் இருந்துச்சு. படிச்சதெல்லாம் வந்துருச்சு ப்ரோ. ஈஸியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 100க்கு? 80-70 above. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஏதாவது கொஸ்டின் டஃப்பாக இருந்ததா? டஃப்லாம் அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. படிச்சது தான் எல்லாம் வந்துருந்துச்சு. ஓகே, ஓகே. இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டம்? ஈஸியாக தான் இருந்துச்சு. சில இது வந்து புக்கின் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க. புக்கின் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க. எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன் 100க்கு? அந்த அளவுலாம் கஷ்டமாக இல்லை. 1 மட்டும்தான் ஒரு 4-5 இது உள்ளேருந்து கேட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் அவுட் புக் பேக் தான். ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? பிகாம் முடிச்சு CMA போடலான்னு இருக்கேன். அப்படியே எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம்? பிகாம் பைப்ராங்குளத்தில் திருநெல்வேலியே படிக்கலான்றீங்க? ஆமாம். சரி, CMA வந்து கோவில்பட்டியில் போடலான்னு இருக்கேன். தம்பி, இன்னைக்கு என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ் எக்ஸாம். இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான். எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? நான் எழுதின பக்கத்துலேயும் ஒரு 60% தான். 60 மார்க் வரும். உங்களுக்கு? 75 above. 75. உங்களுக்கு? 70 வரும். ஏதாவது கஷ்டமாக ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சா? கஷ்டமான அவ்வளோ ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சா? ஓகே. ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன அடுத்து என்ன காலேஜ் படிக்கலான்றீங்களா, என்ன பண்ணலான்றீங்க? அடுத்து காலேஜ் தான். காலேஜ் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம்? சேவியர்ஸ் காலேஜ் படிக்கிறேன். சேவியர்ஸ் காலேஜ். என்ன கோர்ஸ் படிக்கலான்றீங்க? நான் வந்து இது BCA. நீங்கள்? மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் போகலான்றீங்களா? இங்கே திருநெல்வேலியாவா? நான் BA எக்கனாமிக்ஸ். சும்மா 2 லைன் சொல்லுங்கள். நான் CRNST. Steered well. Use a cylindrical break was cup to drink tea.
And tea, 6 teaspoon of tea, strong for a strong tea. சூப்பர். தம்பி இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சா? எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க 100க்கு? எனக்கு தெரியல, அவங்க போடுறதா படுத்தா இருக்கு. அப்படியா? எது கஷ்டமாக? ஏதாவது 1 மார்க்ஸ்லாம் கஷ்டம்னு சொன்னாங்க, அது மாதிரி ஈஸியாக தான் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சா? ஒரு 100க்கு 90 மார்க் வருமா? 90 மார்க் வருவாங்க. நல்லா படிப்பீங்களா நீங்கள்? நல்லா படிப்பேன். ஓகே ஓகே. தம்பி இன்னைக்கு என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ்ண்ணா. இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? கொஞ்சம் கஷ்டம் தான், 1 வேர்ட்லாம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா படிச்சுட்டு போனீங்களா? படித்தோம், 1 வேர்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படிச்செல்லாம் வந்துச்சா? வந்தது 100க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்க பார்க்குறீங்க? ஒரு 70. 70 எடுத்துருவீங்க. ஓகே. 600க்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க டோட்டலாக? 400. என்ன குரூப் நீங்கள்? ஆர்ட்ஸா கம்ப்யூட்டர்? காமர்ஸ். ஆர்ட்ஸ் குரூப். ஓகே. நீங்கள் எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க 100க்கு? ஒரு 400 மேலே வரும். 100க்கு 400. 100க்கு வந்து ஒரு 70 மார்க் மேலே வரும். 70 மார்க் மேலே. தம்பி உங்களுக்கு 100க்கு? ஒரு 80 மார்க். உங்களுக்கு 70 மார்க். எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய பசங்க தானா?